அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. அண்ணா நம்ம வந்து இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம், அதெல்லாம் தெரியும். இப்போ ஓகே. இது என்னண்ணா புதுசாக ஒரு விஷயம் நம்ம மக்கள்கிட்ட காட்டணுன்னே சொல்லி நம்மளை கூப்பிட்டீங்க. ஆமாங்க. ஸோ இது என்னண்ணா புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்கிறீங்களாண்ணா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லக்ஷ்மி சூப்பர் ஸ்டோர். இங்கே வந்து ஆர்கானிக் ஐட்டம், நேச்சுரல் ஐட்டம், இயற்கை விவசாயத்தில் பண்ணுற ஐட்டங்களை மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். காஸ்மெட்டிக்ஸு எதுவுமே கெமிக்கல் இல்லாத பொருளாக தான் இங்கே இருக்கும். உணவுப் பொருளும் சரி, காஸ்மெட்டிக்காக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் சரி, எதுவுமே ரசாயனம் கலக்காத பொருள், உரம் போடாத பொருள், இயற்கை விவசாயத்தில் உள்ள பொருள் மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். நாங்களே ஆயில் மில் வச்சுருக்கிறதுனால மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ஆயில் மில்லும் வச்சுருக்கோம். அந்த ஆயிலையும் நாங்கள் ஒரு அவுட்லெட்டு மாதிரி வச்சு ஆயில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆயில் கூட காஸ்மெட்டிக்ஸு பாருங்கள், கடலெண்ணெய், இது நல்லெண்ணெய் பாருங்கள், நல்லெண்ணெய், இதுவும் கடலெண்ணெய் தான். இது வர்ஜின் தேங்காய், இதுவும் வர்ஜின் தேங்காய் தான். அப்புறம் அந்த பம்கின் சீட் ஆயிலு, பிளாக் சீட் ஆயிலு, குக்குமின் ஆயிலு, பாதாம் ஆயிலு, மஸ்டர்ட் ஆயிலு, நீம் ஆயிலு, கோகோனட் ஆயிலு, சன்ஃப்ளவர் ஆயிலு, அப்புறம் பார்த்திங்கன்னா நெய், அப்புறம் கடலை மிட்டாய், கோவில்பட்டி கடலை மிட்டாய் வகைஸ், ரைட். அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் எசென்சியல் ஆயிலும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் எசென்சியல் ஆயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெட்டிவேர் ஆயிலு, இப்படி யூக்காலிப்டஸ் ஆயில், இப்படி நிறைய ஆயில்ஸ் பண்ணுறோம். அந்த எல்லா அந்த மிஷினரி மேனுஃபேக்சரிங் இல்லாமல் நாங்களும் ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இது வந்து ஒயின், நம்ம உங்களுக்கு தெரியும் ஒயின் வந்துன்னா இது வந்து 0% ஆல்கஹால். இது வந்து போதை தர்ற பொருள் கிடையாது. இது இயற்கை, அதாவது இயற்கை திராட்சையிலிருந்து எடுத்தது. இது இயற்கை ஆர்கானிக் தேங்காயிலிருந்து எடுத்த வினிகர், தேங்காய் தண்ணி வினிகர். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசாயனம் கலக்காத நாட்டு சர்க்கரை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை இதுங்க, இதான் நாட்டு சர்க்கரை. இது வந்து கோகோனட் சுகர். அதை பனங்கல்கண்டு எடுக்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு கல்கண்டு எடுக்கிறாங்க. இந்த தென்னை மரத்தில் உள்ள கல்கண்டு கோகோனட் சுகர். 1 kg இல்லைங்க, 1/2 kgங்க. இது எங்கள் பில்லு போட்டுக்குங்க. கோகோனட் சுகரு, அப்புறம் கோகோனட் சிப்ஸு. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் சிப்ஸு. இது வந்து ஃப்ரைடு கிடையாது, ட்ரைடு. ஃப்ரைடு அப்படின்னா எண்ணெயில் வறுத்து பொரிச்சது. இது வந்து ட்ரையரில் வச்சு காய வச்சு இதில் வந்து ஃப்ளேவர் போட்டிருப்பாங்க. எப்படின்னா இனி சுகர் பண்ணியிருப்பாங்க, வெனிலா, இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். இதுவும் கோகோனட் சாக்லேட் டைப்பான ஒரு கோகோனட் சிப்ஸு. வெனிலா ஃப்ளேவர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி மிட்டாய், அப்புறம் சம்பா அவல் மிக்ஸு. இதுவும் கோகோனட் சிப்ஸு தான். பார்த்திங்கன்னா இந்த பொருளை நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இது தாமரப்பு விதை, மக்கானான்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து வறுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தியான, ஒரு இயற்கையான எண்ணெயிலிருந்து இந்த இயற்கையான பொருளை வந்து நம்ம உணவாக சேர்த்துக்கும் போது உடம்புல எண்ணற்ற மாறுதல்கள் நடக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாருமே ரசாயனத்துக்குள்ளே போய் உடம்பையும் ஊரையும் நாட்டையும் நம்ம கெடுத்து வச்சுட்டோம். அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இயற்கையான சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி தான் இதுக்கு நாங்கள் இந்த கான்செப்டுக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னும் பழைய பாரம்பரிய அரிசி வகைகளை பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்மகிட்ட மலைத்தேன் இருக்குது பாருங்கள். இது வந்து ஊட்டி அவலாஞ்சில் அதாவது ஆதிவாசி அவங்கள வச்சு, மலைவாழ் மக்களை வச்சு காட்டிலேருந்து வெட்டி எடுக்க நாங்களே கூட இருப்போம். எங்களுக்கு அந்த மேக்கப்லாம் இந்த இதெல்லாம் தருவாங்க, அந்த மாஸ்க்லாம் தருவாங்க. அதை போட்டுட்டு இதை வெட்டி எடுத்து அந்த தேனை காட்டில் வச்சே நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு துணியில் வச்சு புழிஞ்சு இங்கே கொண்டு வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்து நாங்கள் பேக் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், டீ, இது பிளாக் டீ, சிடிசி டீன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஹை குவாலிட்டி கிரேடு ஆர்கானிக்காக பண்ணுறவங்க யார், அவங்ககிட்ட எடுக்கிறோம். இது வந்து கோத்தகிரியிலேருந்து வருது, கண்ணவரை டீ. இது மூணார் கொழுக்குமலை டீ, ஆர்த்தடாக்ஸு கொழுக்குமலை டீ இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவரம்பூ டீ. இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டெல்லாம் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே இது வந்து டீயாக குடிக்கும்போது டயபெட்டிக் கம்மியாகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணத்துக்கு நானும் இருக்கேன், எனக்கும் டயபெட்டிக் இருந்தது, நானும் இந்த டீ தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் செம்பருத்தி பூ டீ. அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு பவுடர், நம்ம ஆந்திரா பருப்பு பவுடர் இருக்கு இல்லையா, அது நம்ம சாப்பாட்டில் வந்து நெய் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் அற்புதமாக கூட 2 சாப்பாடு போகும். அதுவே இப்போ பாரம்பரிய அரிசி சாப்பாடாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்.
வாங்க அடுத்து பாருங்கள், இதுவும் ஹெர்பல் டீ தான். எல்லாமே ஹெர்பல் டீ, க்ரீன் டீ, அதாவது செம்பருத்தி பூ டீ, இந்த சங்குப்பூ டீ, இந்த மாதிரி ரோஸ் டீ, இந்த மாதிரி நிறைய டீ வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவங்கெல்லாம் ஆர்கானிக் பொருளை தேடி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஊறுகாய் வகைகள், எல்லா வகையான ஊறுகாயும் இருக்குது. அதுக்கப்புறம் தொக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை தொக்கு, வாழைப்பூ தொக்கு, இந்த மாதிரி நிறைய கருவேப்பிள்ளை தொக்கு, வத்த குழம்பு தொக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. சின்ன வெங்காயம் தொக்கு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சாப்பாட்டுக்கு நம்ம குழம்பே வைக்க தேவையில்லை, அப்படியே ரைஸ் சாப்பாடை எடுத்து தட்டில் போட்டு இதை ஒரு 2 ஸ்பூனை போட்டு விறகு அப்படியே சாப்பிட்றலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கைக்குத்தல் அரிசி, பாரம்பரிய கைக்குத்தல் அரிசி. நம்ம எல்லாம் இந்த அரிசியெல்லாம் மறந்துட்டோம் பார்த்துக்கோங்க. நமக்கு இத்தனை வியாதிக்கு காரணமே இந்த ரசாயனம் தான். அந்த ரசாயனம் இல்லாத இயற்கை அரிசி பொருள்களை நம்ம கொண்டு வர்றோம். அது இது பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா. நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து வேறு நிறைய பிராண்ட் அரிசி, பொன்னி அரிசி நிறைய 5000, 20, 5000 வாங்குறீங்க. அதில் வந்து எப்படி இருக்குது, ஆப்பாயில் அரிசி, புல் பாயில் அரிசிலாம் நிறைய வருது. அதை விட விலை கம்மி தான். இது வந்து ஆத்தூர் கிச்சடி சம்பா. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சாப்பாடு குலையாது, நல்லா மணியாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்தூர் கிச்சடி சம்பா. அது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் வித்தியாசம் நல்லாயிருக்கும். இந்த அரிசி நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள். காட்டியானம் அரிசி, காட்டியானம், குள்ளங்கார் அரிசி. இது பார்த்தீங்கன்னா 60ஆம் குருவை, எல்லாம் 60ஆம் குருவை. இது பார்த்தீங்கன்னா ராகி. இங்கே பாருங்கள், இதில் வரகு அரிசி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மிக்சிங் இது வரகு தான். குதிரைவாளி. அது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இங்கே இருக்குது பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி விவசாயிகிட்டேருந்து நாங்கள் டைரெக்டாக எடுக்கிறோங்க. பூங்கார், கருப்பு கவுனி, தூயமல்லி, மைசூர் மல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, ஆற்காடு கிச்சடி சம்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாடன் சம்பா, வாழன் சம்பா ஒன்று இருக்குது, வாடன் சம்பான்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகையில் 18 வகையான அரிசி நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள் தங்க சம்பா. இதெல்லாம் சாப்பாடெல்லாம் இவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குங்க. அதாவது இந்த உணவுகளை நம்ம பாரம்பரிய அரிசி எடுத்துக்கும் போது மருத்துவ செலவே வராதுங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குங்க. கருப்பு கவுனி வந்து உடம்பை ஸ்லிமாக்கும், கொழுப்பெல்லாம் கரைச்சிருவோம். பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில உடலில் அந்த மாதம் வர்ற உடல் பிரச்சனைகள்லேருந்து நிறைய பேருக்கு ரெக்கவரி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பை எடுக்கிற பெண்கள் அதிகம். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான். இந்த அரிசிகளை பயன்படுத்தும் போது உடம்பையும் நல்லா வச்சுக்கும், உடல் உறுப்புகளையும் நல்லா வச்சுக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு டைப்பான அரிசி நம்மகிட்ட இருக்குது பாருங்கள். திணை அரிசி இருக்குது, இந்த மாதிரி மில்லட் மிக்ஸு, பனிவரகு, சிவப்பு சோளம், வெள்ளை சோளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுங்க பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, நல்ல ஆர்கானிக் மஞ்சள் பாருங்கள். இதெல்லாம் ஆர்கானிக் விராலி மஞ்சள். அப்புறம் இஞ்சி பவுடர், ஜிஞ்சர் பவுடரு, இந்த மாதிரி எல்லாம் மல்லி, கசகசா, ஏலக்காய், அப்புறம் சுக்கு, புளி, கொடம்புளி, இந்த மாதிரி சுருள்பட்டை, ஸ்ரீலங்கன் சுருள்பட்டை, கேரளா சுருள்பட்டை, ஜாதிக்காய், அப்புறம் இந்த குண்டூர் மிளகாய், அப்புறம் காஷ்மீர் சில்லின்னு சொல்கிறோம், காஷ்மீர் மிளகாய். அதெல்லாம் காரம் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குடகுல இருந்து ஒரு மிளகாய் வருதுங்க, காந்தாரி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க, கேரளாவில் கிடைக்கும். குடகுல தான் வந்து ஓவராக காரம் இருக்கும். ஒரு மிளகாய் கடித்தாலே முடியெல்லாம் நட்டமாக நிற்குங்க, அந்தளவுக்கு பவர்ஃபுல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, மிளகு, ஏலக்காய், கடுகு, பாதாம் பிசினு பாருங்க. அப்புறம் முருங்கை பவுடர், உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற 2 பொருள் தான் அடுத்து அத்தனை மருத்துவ குணமும் உள்ளது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து தேங்காய், இன்னொன்று முருங்கை. இந்த 2க்கு இணையில் ஒன்றுமே கிடையாதுங்க. 2ஐயும் உணவாக எடுத்துக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் கன்ஃபார்ம். நல்ல லாங் லைஃப், ஹெல்த்தி லைஃப், நோ ஜீரோ மெடிக்கல், அந்த மாதிரி கொண்டு போகலாங்க. முருங்கை பவுடர், அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸு, கருப்பு கவுனி கஞ்சி, டெய்லி நியூட்ரிஷன்ஸு, அப்புறம் அத்திப்பழ தேன், அப்புறம் கருப்பு கவுனி மிக்ஸு, கஞ்சி மிக்ஸுங்க இதுக்கு பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸு,
ஏபிசி மால்ட்டு, நட்ஸ் அண்ட் ட்ரை பவுட்ரு, அப்புறம் நேந்திரப்பழ பவுட்ரு, பாருங்கள் அஸ்வகந்தா பவுடர், இந்த மாதிரி இருக்குது. தேங்காய் பவுடர் இருக்குது. வாங்க அந்த பக்கம் நிறைய காஸ்மெட்டிக் இருக்குது, அதையும் பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி மால்ட்டு. இன்றைக்கெல்லாம் நிறைய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஏபிசி மால்ட்டுனா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இதை வந்து பச்சை காய்கறியில் கட் பண்ணி காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி அது கூட பாதம், முந்திரி, பிஸ்தா, அந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல சத்து பொருளோடு ஆட் பண்ணி ஏபிசி மால்ட்டு கொடுக்குறாங்க. உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், பாடி நல்ல கலர் கொடுக்கும், ஸ்கின்னு நல்ல க்ளோவ் ஆகும், ஹேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், முகம் பளிச்சுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட், இது எல்லாமே ஏபிசி மால்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா மில்லட் மிக்ஸு, பனங்கிழங்கு பொடி, அப்புறம் முடவாட்டுக்கால் பவுட்ரு, இதற்கு பாருங்கள், இது முடவாட்டுக்கால் கிழங்கு பவுடர் நம்மகிட்ட இருக்குது. கேரட் பவுடர் இருக்குது, பீட்ரூட் பவுடர் இருக்குது, பூண்டு பவுடர் இருக்குது, இஞ்சி பவுடர் இருக்குது, இந்த மாதிரி ரெட் பனானா பவுடர் இருக்குது, காய வச்ச மாங்காய், ட்ரை மேங்கோ, ட்ரை பைனாப்பிள், டேட்ஸு, அப்புறம் ட்ரை கிஸ்மிஸ்ஸு நம்மகிட்ட இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசஸ்ஸு, எல்லா வகையான ஸ்பைசஸும் நம்மகிட்ட கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்தா, இதெல்லாம் டைரெக்டாக வந்து நாங்கள் விவசாயிட்டேருந்து எடுக்கிறோங்க பிஸ்தா. அப்புறம் முந்திரி பார்த்திங்கன்னா தெரியும், முந்திரி சரிங்களா. நான் பேர் எங்களுக்கு சப்ளையர் நிறைய இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ஊதுபத்தியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஊதுபத்தி வச்சுருக்குறோம். இதெல்லாம் நல்ல மனமாக இருக்கும். ஒரு பத்தி வச்சால் லாங் டைம் இது வந்து அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் சோப்பு வகைகள். இது வந்து ஒவ்வொரு ஹெர்பல் சோப்பு பார்த்திங்கன்னா டர்மரிக்கு, கிளிசரினு, அப்புறம் குக்கும்பரு, லைமு, பப்பாயா, பைனாப்பிள், ரோஸு, நீமு, இப்படி ஒரு 45 வகையான ஹெர்பல் சோப்புகள். அப்புறம் சீயக்காய் பவுடர், இதெல்லாம் ஒரிஜினல் சீயக்காய் பவுடருங்க. பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் இந்த சீயக்காய் பவுட்ரு 40 ரூபா 50 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். அது வந்து நிறைய அவங்க கூட நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துருப்பாங்க. பட் வெறும் சீயக்காய் பவுட்ரு, அது கூட நாங்கள் எதுவுமே சேர்க்கறது இல்லை. பாருங்கள், இந்த பாக்கெட்லாம் 100 கிராம் பாக்கெட்டு தான் 90 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி உங்களுக்கு சில கடைக்காரங்களாம் கேட்பாங்க எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு. நாங்கள் விவசாயிகிட்ட எடுத்து நாங்களே வந்து பவுடர் பண்ணி பேக் பண்ணுறதுனால எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. நாங்கள் வந்து ஏஜென்ட்லாம் சில பொருளை வாங்க மாட்டோம், விவசாயிகிட்ட போய் டைரெக்டாக எடுக்கிறோம். நல்லா செக் பண்ணி தரமாக இருக்கா, காஸ்மெட்டிக் ஏதாவது போட்டிருக்காங்களா, சரி மன்னிக்கணும், உரம் ஏதாவது போட்டிருக்காங்களா லேபில் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களும் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்ககிட்டையும் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இது வந்து சாண்டல் சோப்பு, தேங்காய் பால் சோப்பு, சாண்டல், இதெல்லாம் தேங்காய் பால் சோப்பு, குப்பைமேனி சோப்பு, இந்த மாதிரி பாடி க்ளவ் கொடுக்கறதுக்கு இது பாருங்கள், இந்த மாதிரி நாரியல் சோப்பு, தேங்காய் சோப்புன்னு சொல்கிறாங்க, அது ஆலுவேரா சோப்பு, இந்த மாதிரிலாம் இயற்கையான பொருள்களை மட்டும்தான். பாருங்கள், தேங்காய் பால்லேருந்து ஷாம்பு, எல்லாம் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஹேர் டை, நேச்சுரல் ஹேர் டை, ஹென்னா, குங்குமப்பூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் தயார் பண்ணியிருக்கோம். எல்லாமே நேச்சுரல் ஹேர் ஆயில் தான். பாருங்கள், இது பிரிங் ஆயிலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாடி லோஷன், இதெல்லாம் பெயின் கில்லர் ஐட்டம். இதெல்லாம் பெயின் கில்லர் ஐட்டம், அதான் டாக்டர் ஆர்த்தோ பாடி மசாஜ் ஆயில், ஸ்கின்னுக்கு போடுற ஆயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரம் ஆயில், அப்புறம் ஃபேஷியல் க்ரீம். இது பார்த்தீங்கன்னா பயத்தமாவும் சீயக்காயும் கலந்த பவுடர். இதெல்லாம் பாடி வாஷ் பவுடருங்க. கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி டைரெக்டாக வந்து அந்த சர்டிஃபிகேட் கம்பெனியிலேருந்து டைரெக்டாக நாங்கள் வாங்கிக்கிறோம். ரோஸ் வாட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய க்ரீம் ஐட்டம் பாருங்கள். இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ க்ரீம்ஸு, பாடிக்குள்ளே க்ரீமு. இந்த மாதிரி பாருங்கள், முல்தானி மெட்டின்னு சொல்லுவாங்க, முல்தானி பவுடர். இதில் முல்தானி பவுடர் குங்குமப்பூ கலந்ததுங்க, இது சாண்டல் கலந்தது, எல்லாமே வேறு வேறு மாடலில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமாதி தைலம், குங்குமாதி ஆயில்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குங்குமாதி ஆயிலு. இந்த மாதிரி பாருங்கள், ஆலுவேரா ஜெல்லு, ஆலுவேரா ஜெல்லு, குங்குமப்பூ ஆலுவேரா ஜெல்லு, சாண்டல் ஆலுவேரா ஜெல்லு, நார்மல் ஆலுவேரா ஜெல்லு, எல்லாமே இருக்குது. அப்புறம்
நீங்கள்லாம் வேறு வேறு பிராண்ட்லலாம் இந்த மாதிரி கவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வேறு பிராண்டில் நீங்கள் கடையில் ரெகுலராக 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் வாங்குவீங்க. அதை விட இந்த குங்குமாதி ஆயுர்வேதிக்கு ஒரு ஃபேஷியல் அந்த க்ரீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு உடம்புக்கு சருமத்துக்கு வந்து எந்த கெடுதலும் கொடுக்காத ஒரு நல்ல அற்புதமான பொருளை மட்டும்தான் எங்கள் ஆர்கானிக் சூப்பர் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறோம். நாங்கள் டைரெக்டாக வந்து திருப்பியும் சொல்கிறோம், டைரெக்டாக விவசாயிட்டும் டைரெக்டாக எடுத்து சில மேனுஃபேக்சர்லேருந்து சில கொடுத்து சில ப்ராடக்டை வாங்குகிறோம். நாங்களே சில பொருள்களை தயாரிக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப் பவுடரு, கார்லிக் பவுடர், லெமன் பவுடர், ஆனியன் பவுடரு, அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பவுடர், இந்த மாதிரி நிறைய பவுடர் ஐட்டம் நாங்களும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதற்கான தர சான்றிதழ், அரசாங்க அனுமதி எல்லாமே வச்சு தான் நாங்கள் பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு மேலும் தகவலுக்கு இந்த ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பொருள் அனுப்பி கொடுக்குறோம். நேரடியாக வெள்ளைக்கிணறுல நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி நீங்கள் பார்த்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பார்த்து எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.